ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி என்னன்னு சொல்லட்டுமா? இட் இஸ் ஏ பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. போய் பார்க்கலாமா? நாங்கள் போய் பார்க்கலாம். ஒரு ஊர் இருக்குது. அது ஊர் வந்து சேலத்தில் பெரிய வடங்கப்பட்டின்னு ஒரு ஊர். அவங்க அம்மா வந்து ஒரு வெண்டார். ஒரு பைசா ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் கால் வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு. அவங்க பிடி சார் கொடுத்த மோட்டிவேஷனால அதனால் நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளை மோட்டிவேட் பண்ண ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சன் வரும்போது ஹை ஜம்பில் போயிட்டு 1.8 சென்டிமீட்டர் வந்து தாண்டி கோல்டு மெடல் எடுத்தாங்க. இது பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. அது யாருன்னா தங்கவேலு மாரியப்பன். ஸோ நம்ம தமிழ்நாடு தான். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஊனம் உடம்புல இல்லை, மனசில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து எல்லாராலையும் எல்லாருக்கும் பண்ண முடியும். பிகாஸ் இதுதான் ட்ரூ ஃபேக்ட். ஓகேங்களா? இப்படி எனக்கு இப்படி உடம்பு சரியில்லை அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இங்கே உடம்பு சரியில்லாதவங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வென் யூ ஆர் ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். இது 2016 நடந்த இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், சண்டே பண்ணிக்கலாம், மண்டே பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு நீ இப்போ என்ன பண்ற? ஸோ இப்போ நீ சும்மா தானே இருக்க. ஸோ இப்போ பண்றதுல உனக்கு என்ன? ஸோ ஒரு விஷயத்த நீ இப்பே பண்ண ஆரம்பிச்சாதான் when you are growing someone, இப்போ நீ க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்ல நீ ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்க முடியும். கன்சிஸ்டன்சி இஸ் ஏ கீப்பா. ஸோ வந்து ஐ திங்க் நானே கருத்து போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இதுதான் ரியாலிட்டி. கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் டிமோட்டிவ். பிகாஸ் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஸோ எதனாலனா நீங்கள் டிமோட்டிவ் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. நீங்கள் டிமோட் பண்ணுவீங்க, என்னால் இது முடியாது அது முடியாதுன்னு. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொல்லும் போதும் இவங்க சொல்கிறாங்க ஓகே ரைட், இதுக்காகவாச்சும் பண்ணி காட்டணும், ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுதில்ல, அதுதான் ஸ்பிரிட்டு. அதனால தான் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீ வீடியோ போடாத, நல்லா இல்லை, வாட்டவே லைக் திஸ். ஓகே ஓகே, நோ மோர் இஷ்யூஸ். பட் நீங்கள் சொல்ல அதை நான் மோட்டிவேட்டடாக எடுத்துக்கிட்டு இப்போ போகிற வியூலாம் 1K சம்திங் போயிருது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சின்ன விஷயம் டிமோட்டிவேட் பண்ணால் கூட அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இல்லை மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டிமோட்டிவேட்டிங் கைஸ். தேங்க்யூ. ஸோ அதேமாரி நான் சொல்ல மறந்துட்டேன், என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஐ ரியலி லவ் இட், யுவர் மோட்டிவேஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, when you are feeling லோன்லியாக இருந்தாலும், இல்லை ஹர்ட் ஆனாலும், இல்லை நம்ம ஒரு விஷயத்த பண்ணி அது தப்பாக போனாலும், ஸோ எப்படி இருந்தாலும் எல்லோரும் ப்ளேம் பண்ண தான் போகிறாங்க. அது ஒன்றும் மாற போகிறது இல்லை. பட் எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் ஒரே டைமில் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா பிகாஸ் வந்து எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல விஷயங்களும் நடக்கலாம், கெட்ட விஷயங்களும் நடக்கலாம். பட் வந்து நீ வந்து இங்கே வந்து ஆறுதல்னு சொல்லப்போனால் உனக்கு நீ மட்டும்தான். அதுதான் உண்மையும். மற்றவங்கன்னா உனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே ஆச்சும் ஆறுதல் பண்ணாலே ரேரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் மேபி பண்ணலாம், எனக்கு தெரியாது. ஸோ வந்து உனக்கு ஆறுதல்னால் இங்கே நீ மட்டும்தான். ஸோ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ராங்கான ஒரு விஷயம். யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆறுதல் சொல்லலாம் வர மாட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆஸ் எ ஃப்ரெண்டாக இருந்தாலோ இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஜஸ்ட் ஆஸ்கிங் தட்ஸ் இட். ஸோ வந்து நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உன்னால் அங்கே வந்து இது பண்ண முடியும், எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்துருங்க, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஸோ வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மோர் தென் யூஸ்ஃபுல் இன் மை யூடியூப் சேனல். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. So hi guys, today topic என்னன்னா யூனிக். பிகாஸ் the unique is the most important things to people easily to understanding or noticed. ஓகேவா? ஈஸியாக, ஏன்னா ஒரு 1000 பேர் இருந்தாலும் அங்கே ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா
அதுதான் யூனிக். அப்ப அந்த 1000 பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சு வச்சிருக்க. அந்த தெரிஞ்சு வச்சுக்கும்போது, ஆமா இவனுக்கு எல்லாமே தெரியும்னு பீப்பிள்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யாருக்குமே அந்த ப்ராப்ளம் தெரியல. அந்த ப்ராப்ளத்த வந்து நீ வந்து ஐடென்டிஃபை, அனாலிசிஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு நீ சொல்யூஷன் குடுத்தீன்னா, அப்ப இவனுக்கு வந்து ஒரு யூனிக்கா தெரியிறான். இந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரியுது. அதனால அவன் யூனிக்கா தெரியிறான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.